வணக்கம் நேயர்களே, சிந்தனை கிளம்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் நம்முடன் வரவேற்கிறோம். ஒன்றிய பாஜக அரசாங்கம் ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்ததிலிருந்து பல்வேறு விதமான சிக்கல்களை அடுத்தடுத்து மாநில அரசாங்கங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக கல்வி என்பதை காவிமயமாக்கக்கூடிய அத்துணை செயல்களையும் ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு யுஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வரைவு அறிக்கை என்பதை பற்றிய செய்தி வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வேந்தர் என்கிற அடிப்படையில் ஆளுநர் அவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசம் என்பது அநேகம் என்கிற அரசியல் விமர்சகருடைய பார்வை ஒரு பக்கம் இருக்கிறது. காரணம், துணைவேந்தர்கள் இங்கே நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். காரணம், அவர் யுஜிசியினுடைய உறுப்பினர் ஒருவரை சேர்த்துத்தான் அந்த தேடுதல் குழுவை அமைக்க வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அதற்கெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு அடிபணியாமல் அரசுதலில் தமிழ்நாடு அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்ததோ அதுதான் வெளியிடப்பட்டது. அதற்கு மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்குகிற விதமாக யுஜிசியினுடைய வரைவு அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை தேடுவதற்கான குழு என்பது ஆளுநர் தலைமையிலேயே அமைக்கப்படும். அதில் யுஜிசியினுடைய உறுப்பினரும் சேர்த்து இருக்கப்படும் என்ற ஒரு வரைவு அறிக்கையிலே அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசாங்கத்தினுடைய சார்பில் ஒரு பிரதிநிதி என்பதில் அதில் இடம்பெறவில்லை. இப்படியான ஒரு வரைவு அறிக்கை என்பது யுஜிசியினுடைய வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திடம் மட்டும்தான் கல்வியை பற்றி முடிவு செய்கிற உரிமை இருக்க வேண்டும். இதை நாங்கள் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் போராடுவோம் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விரிவாக நாம் அதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து பேராசிரியர் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள், கொள்கை பரப்பு செயலாளர் அவர் இணைந்திருக்கிறார். அதே போன்று கல்வியாளர் முனைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய சார்பாக அரவிந்த் சாமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அனைவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லும். இவருக்கும் வணக்கம். நான் முதல்ல சபாபதி மோகன் சார்ந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருந்தோம். எந்த அறிவிப்பு அரசுதலில் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதற்கு ஒரு விடையும் இருந்தது. ஆனால் அதற்கு அடுத்ததாக உடனடியாக யுஜிசியினுடைய வரைவு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இவருக்கு வணக்கம். முதல்ல இந்த யுஜிசியினுடைய உறுப்பினரைத்தான் மெம்பரை சேர்க்கணும்னு சொல்றாங்க பாருங்க, அதுவே தொடக்கத்தில் அடிப்படையாக தவறு. ஒரு பல்கலைக்கழகத்திற்கும் அந்த யூனிவர்சிட்டி ஆக்ட் இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி ஆக்ட்ல ஒரு யூனிவர்சிட்டியில சிண்டிகேட்ல இருந்து ஒரு மெம்பர், இன்னொரு யூனிவர்சிட்டியில செனட்ல இருந்து மெம்பர், அப்படி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்கு பிறகு அரசாங்கத்திலிருந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தர், கவர்னர்ல இருந்து ஒருத்தர் இருப்பாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் அந்த பேனல். நீங்க யூனிவர்சிட்டி ஆக்ட நீங்க அமெண்ட் பண்ணாம, யூனிவர்சிட்டி ஆக்ட் அமெண்ட் பண்ணாம நீங்க யுஜிசி மெம்பர் எல்லாம் சேர்க்க முடியாது. இது பல்கலைக்கழகம் என்பது, தமிழ்நாடு பல்கலைக்கழகம் என்பது நம்ம மாநிலத்தில் இருப்பது, நிலம் நம்மது, உட்கட்டமைப்பு நம்மளது, மாணவர்கள் நம்முடைய மாணவர்கள், சிலபஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரேம் பண்றாங்க, டிகிரி சிண்டிகேட் கொடுக்குது, அதன் அடிப்படையில் வேலை வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்பது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஆக்ட் அடிப்படையில் இருக்கு. ஆக்ட் இருக்கு, ஸ்டாட்யூட்ஸ் இருக்கு. இந்த ஆக்ட் ஸ்டாட்யூட்ஸ் படிதான் நாம செயல்பட முடியும். ஆளுநர் அவர்கள் இதிலே உறுப்பினரை சொல்லலாம், அவ்வளவுதான். இந்த 3 பேரும் கலந்து ஆலோசித்துதான் கடந்த காலங்களில், அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும், கடந்த காலங்களில் முதலமைச்சரோடு கலந்து அல்லது கல்வி அமைச்சரோடு கலந்து இந்த 3 உறுப்பினர்களும் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்களில் ஒருவரை துணைவேந்தராக நியமிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழு இருக்கு பாருங்க, இந்த மானிய குழுவை பத்தி எப்படியெல்லாம் இந்த 10 வருஷத்துல நமக்கு அநீதி இழைத்திருக்கிறது என்பதற்கு 2 செய்திகள். ஒண்ணு, நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு முறை யுஜிசி ஒரு யூனிவர்சிட்டிக்கு வரும், இன்ஸ்பெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை பிளாக் கிராண்ட் கொடுப்பாங்க. நான் விசிஆ இருந்தப்ப 2011 19 கோடி கொடுத்தாங்க. அது 11th பிளான். அடுத்தது 12th பிளான், அதுல 40 கோடி கொடுத்தாங்க. அது 2012 கொடுத்து 2017 இருந்து இது வரைக்கும் பல்கலைக்கழக மானிய குழு எந்த பல்கலைக்கழகத்துக்கும் பிளாக் கிராண்ட் கிடையாது. எந்த துணைவேந்தர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் கேளுங்க. இது ஒரு பெரிய கொடுமை. நம்முடைய நிதி உரிமை, கல்வி பல்கலைக்கழகத்தில் அதில் இருக்கிற நிதி உரிமையை நீங்க பறிச்சிட்டீங்க. அது மட்டுமல்ல, ஏராளமான தொல்லைகளை யுஜிசி கொடுக்குது. சார், ஒரு யூனிவர்சிட்டியில புதுசா ஒரு வாத்தியார் சேர்றாரு, அவருக்கு
ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு ஒரு மைனர் ப்ராஜெக்ட் கொடுப்போம். இந்த மைனர் ப்ராஜெக்டை யூஜிசி கொடுத்துட்டு இருந்தது. ஒரு பல்கலைக்கழகத்துல 30 பேர் 40 பேர் ப்ராஜெக்ட் வாங்குவாங்க. அதுல நீங்க அந்த ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணி அதுல ஒரு பேப்பரை போட்டா அடுத்தது 20 லட்சம் 25 லட்சம் அப்படி 2 கோடி வரை நான் இருக்கிறப்ப அந்த பல்கலைக்கழகத்துல ப்ராஜெக்ட் வாங்கியிருக்காங்க. நான் இன்னொன்னையும் நேயர்களுக்கு சொல்றேன். 1 கோடி ரூபாய் ஒருத்தர் ப்ராஜெக்ட் வாங்குறாருன்னா ஒரு ஆசிரியர், அதுல 20 லட்சம் ரூபாய் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகும். 20% ஓவர் ஹெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு. இந்த 20 லட்சம் ரூபாயை இந்த ஆசிரியர் தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக இந்த பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கிறாரு. இப்ப அதெல்லாம் போச்சு. நீங்க 25 பேர் மைனர் ப்ராஜெக்ட் இருந்த இடத்துல 2 பேர் கிடையாது. அது போல பிளாக் கிராண்ட் என்பது சுத்தமா நிறுத்திட்டாங்க. 11th பிளான் 12th பிளானுக்கு அப்புறம் பிளாக் கிராண்ட் என்று சொல்லக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுல ஒரு 20 வாத்தியார் போடலாம், 4 கட்டடம் கட்டலாம். நீங்க எந்த பல்கலைக்கழகத்திலாவது தமிழ்நாட்டுல 2012 அறிவிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய பிளாக் கிராண்ட்க்கு அப்புறம் இப்ப வந்திருக்கான்னா கிடையவே கிடையாது. எனவே ஏற்கனவே இதை பண்ணிட்டீங்க. அது இல்லாம நீங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு இன்கம்ங்கிறது நான் விசிங்கிறதுனால சொல்றேன், விசியா இருந்ததுனால ஒண்ணு ஆராய்ச்சி. சார் 10 கோடி ரூபாய் ஆராய்ச்சி மூலமா வருதுன்னு வச்சுங்க. 10 கோடிங்கிறது ரொம்ப கம்மி. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி 100 கோடி ரூபாய் ரிசர்ச் ஃபண்ட் வச்சிருப்பாங்க. இந்த 100 கோடியில 10 கோடி 20 கோடி ரூபாய் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போச்சு. மதுரை காமராஜ் அது போல அழகப்பா யூனிவர்சிட்டி எல்லாம். நீங்க அதை தொடர்ந்து தொலைதூர கல்வி, தொலைதூர கல்வி தான் பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்தது. அதுலயும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியுங்களா? அதுக்கு ஒரு மார்க் வைக்கிறாங்களாம். நாக்ல A+ வாங்கி 3.26 வாங்கியிருந்தா சயின்ஸ் நடத்தலாம், 3.01 வந்திருந்தா நீங்க ஆர்ட்ஸ் நடத்தலாம். என்ன சார் இது? தொலைதூர கல்வியில படிக்கிற பட்டத்துக்கு நீங்க அரசாங்கத்துல எந்த வேலைக்கும் போக முடியாது. நீங்க படிக்க முடியாமல், தன் வாழ்நாளில் படிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு ஒரு பட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு அது. ஏற்கனவே இருக்கிற டிகிரியோட சேர்த்து சப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அந்த தொலைதூர கல்வியையும் இழுத்து மூடியது நம்முடைய யூஜிசியும் நாக்கும் சேர்ந்து. நான் சுருக்கமா சொல்றேன். ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஏஜென்சிஸ், முகமைகள், கேஜ்டு பேரண்ட்ஸ், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொன்னது, நீதியரசர் சொன்னது, கேஜ்டு பேரண்ட்ஸ், சிபிஐ, என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ், அந்த வரிசையில் யூஜிசி இணைக்கப்பட்டிருக்கிறது, நாக் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய முகமைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த கொடுமையான வேலையை இது செய்யுது. ஒண்ணு இல்லைங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில எப்படி விசி போடுறாங்க? நீங்க யூஜிசி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு ஏதாவது ஆர்டர் போட முடியுமா? சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இல்ல யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி பாருங்க, அதுதான் 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புது. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி அமைச்சர், கல்வி அமைச்சகம், இந்த கல்வி அமைச்சகம் ஏன் அந்த பேனலை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பக்கூடாது? இப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம். நான் இன்னும் வயிற்றெரிச்சலோடு சொல்லுகிறேன் சார், தமிழ்நாட்டில் இருக்கிற 20 யூனிவர்சிட்டிக்கு மொத்தமா சேர்த்து 200 கோடி கொடுப்பாங்க. ஆனா ஒரே ஒரு ஐஐடிக்கு மட்டும் 300 கோடி வாரி வாரி கொடுக்கும். யூஜிசி கொடுக்கும், சிஎஸ்ஐஆர் கொடுக்கும், சென்ட்ரல் ஃபண்ட் கொடுக்கும். இப்படியெல்லாம் மத்திய பல்கலைக்கழகங்களை வாழ வைக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி திராவிட மாடல் அரசில் தமிழ்நாட்டில் 100க்கு 30 கல்லூரிகள் இன்றைக்கு தரவரிசையிலே முன்னிலையிலே நிற்கிறது. 10 பல்கலைக்கழகங்கள் தரவரிசையிலே மாண்புமை தளபதி அவர்களுடைய ஆட்சியில் 10 பல்கலைக்கழகங்கள் உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களாக இருக்கிறது. 50 விழுக்காட்டுக்கு மேலாக கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கிறது. பெண் கல்வி என்பது 60 விழுக்காடு இருக்கிறது. என்ன வைத்தறிச்சல் யூஜிசிக்கு தெரியுமா? யூஜிசிக்கு அல்லது ஒன்றிய அரசுக்கு அல்லது ஒன்றிய அரசை ஆட்டி படைக்கிற ஆர்எஸ்எஸ்க்கு அல்லது ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு இருக்கிற வைத்தறிச்சல், தமிழ்நாட்டுல 60% பெண்கள் படிக்கிறாங்க, 80% ஜிஆர் வந்துருச்சு. இருக்கிற யூனிவர்சிட்டிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அறிவு சக்தியாக விளம்புகிறது என்ற வயிற்றெரிச்சல், ஆத்திரம், அதுதான் இது. நிச்சயமா சார், நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்றதுல இருந்து 2 விஷயங்கள். ஒன்று, யாரை நியமிக்கலாம்ங்கிற அதிகாரத்திலையும் கை வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, இன்னொரு பக்கம் நிதியையும் கொடுக்கறது இல்ல, அதனால பல்கலைக்கழகங்கள்ல சிக்கல்ல இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. பட் ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் ஒரு சட்டம் இருக்கிறது அப்படின்னு. அப்ப யூஜிசியினுடைய இந்த விதி ஒன்றும் பண்ணிட முடியாதா
சும்மா இது ஒரு விதி மட்டும் தானா? இப்ப தமிழ்நாடு அரசு இது ஒன்றும் செய்துவிட முடியாதாங்கிற கேள்விக்குள்ளையும் இருக்கிறது. மற்றவங்கள்ட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். அடுத்த சுற்றுகள் அதுக்கான பதிலை நான் வாங்கிக்கிறேன். மதிமுக தரப்புல இருந்து செந்திலதிபன் அவர்களும் நம்முடைய அரங்கத்துல இணைப்புல இருக்கிறார். சௌதி மோகன் சார், நான் வர்றேன். அடுத்த சுற்றுகள்ல நான் வந்துடுறேன். மற்றவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். செந்திலதிபனும் மதிமுகவுடைய தரப்புல இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த கட்சியுடைய பொருளாளர் அவர்கள். செந்திலதிபன் சார், வணக்கம். வணக்கம். யுஜிசியினுடைய இந்த வரைவு அறிக்கையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஆளுநருக்கே எல்லா அதிகாரமும் துணைவேந்தரை நியமிப்பதற்கு அப்படிங்கிற வகையில இந்த வரைவு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து? இல்ல, 1956ஆம் ஆண்டு சட்டப்படி, நாடாளுமன்ற சட்டப்படி யுஜிசி பல்கலைக்கழக மானிய குழு அமைக்கப்பட்டது. அந்த மாநில குழுவினுடைய பொறுப்புகள் என்றால் ஆலோசனை வழங்குவது, ஒருங்கிணைப்பது, தகவல் பரிமாற்றம், கூடுதல் நிதி அடிஷனல் கிராண்ட் வழங்குவது, ஆலோசனைகளை வழங்குவது, பரிந்துரைகளாக அவற்றை அளிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் பல்கலைக்கழக மானிய குழுக்களுக்கு 1956ஆம் ஆண்டு சட்டப்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகள் இருக்கக்கூடிய பொறுப்புகள். ஆனால் எந்த கட்டத்திலும் யுஜிசி மாநிலங்களுக்கு கட்டளையிடுகிற அதிகாரத்தை பெறவில்லை. எந்த அதிகாரமும் எந்த கட்டளையும் யுஜிசி மாநிலங்கள் மீது திணிப்பதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. இப்பொழுது நம்முடைய பேராசிரியர் சபாபதி மோகன் சொன்னதை போல இன்றைக்கு அவர்கள் யுஜிசியை மாநில அரசுகளை ஒடுக்குவதற்கு, மாநில அதிகாரங்களை பறிப்பதற்கு, ஏற்கனவே ஆளுநர்களை வைத்துக் கொண்டு இரட்டை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? ஏற்கனவே பன்வாரிலால் புரோஹித் அவர் ஆளுநராக இருக்கும் பொழுது 2018 அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தர் நியமனம் வந்த நேரத்திலே நீதிபதி ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது, தேர்வு குழு. அந்த குழுவில் 6 பேர் உறுப்பினர்களாக இருந்தார்கள். துணைவேந்தர் பொறுப்புக்கு கிட்டத்தட்ட 17 பேர் விண்ணப்பம் செய்தார்கள். அந்த 17 பேரில் ஜெகதீசன் தலைமையிலான அந்த தேர்வு குழு ஒரு 6 பேரை தேர்வு செய்தது. பேராசிரியர் வின்சென்ட் காமராஜ், டேவிட் அம்ப்ரோஸ், பாலு, ரகுநாத ரெட்டி, கோபால், 6வது நபராக சூரியநாராயண சாஸ்திரி. இந்த 6 பேரை தேர்வு செய்த நேரத்தில் முதல் 3 பேர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்கிற காரணத்தினால் கடைசி 3 பேரை பரிந்துரை செய்து வழங்கியது. ஆனால் அந்த பரிந்துரையிலே இல்லாத நபர் சூரியநாராயண சாஸ்திரியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமனம் செய்தார். இவர் ஏற்கனவே 2006 2009 வரையிலே அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திலே இருந்தவர் தான். அவர் இங்கே பணியாற்றிய நேரத்தில் தமிழை நீச பாஷை என்றும் சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்றும் பேசிய காரணத்தினால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று கடுமையாக கண்டிக்கப்பட்டு சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நபர். அவர் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள சாவித்திரிபாய் புலே சட்ட பல்கலைக்கழகத்திலே பணியாற்றியவர். அவரை கொண்டு வந்து இங்கே ஏன் துணைவேந்தராக நியமிக்க வேண்டும்? அதற்கு அடிப்படை காரணம் தமிழ்நாட்டில் வேற யாருக்கும் தகுதி இல்லையா? தேர்வுக்குழு பரிந்துரை செய்யாத ஒரு நபரை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஏன் நியமனம் செய்தார்? காரணம், சூரியநாராயண சாஸ்திரி RSS சிந்தனையாளர் குழுவிலே இடம்பெற்ற நபர். ஒரு RSS காரர். அவர் எழுதிய புத்தகத்தை பேராசிரியர் நாகேந்திரா என்பவரை அழைத்து வந்து நூல் வெளியீட்டு விழாவை நடத்தினார். பேராசிரியர் நாகேந்திரா யார் என்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய யோகா குரு. அவரை அழைத்து வந்து நடத்தினார். இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல, இதை போலத்தான் ஆளுநர்கள் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற 10 ஆண்டுகளிலே பிஜேபி வந்ததற்கு பிறகு RSS பின்புலத்தில் இருப்பவர்களை எல்லாம் மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே கொண்டு வந்து துணைவேந்தர்களாக நியமனம் செய்தார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப கல்வி நிறுவனங்களை கைப்பற்ற வேண்டும் என்பது RSS நீண்டகால செயல் திட்டங்களிலே ஒன்று. அதை செயல்படுத்துவதற்கு ஆளுநர்கள் மூலம் இதை பயன்படுத்துகிறார்கள். இங்க என்ன நடந்தது? 2023 ஜூலையிலே மதுரையிலே ஒரு பட்டமளிப்பு விழா.
2022 ஜூலை 13 ஓகே. அந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிற பட்டமளிப்பு விழாவுக்கு மத்திய அமைச்சராக இணையமைச்சராக இருக்கிற எல் முருகன் அழைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பட்டமளிப்பு விழாவை பற்றி உயர்கல்வித்துறை அமைச்சராக அன்றைக்கு இருந்த மாண்புமிகு பொன்முடி அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கோ உயர்கல்வித்துறைக்கோ எந்த விதமான தகவலையும் தெரிவிக்கவில்லை. உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்பு கொண்டு ஆளுநரை கேட்கிற பொழுது ஆளுநர் மாளிகையில் இருப்பவர்கள் இது ஆளுநர் உத்தரவின் பேரிலே நாங்கள் நடத்துகிறோம், உங்களால் ஆனதை பாருங்கள் என்று திமிரோடு பதில் சொன்னார்கள். எனவே சட்ட பல்கலைக்கழகம், நான் காமராஜர் பல்கலைக்கழகத்திலே நடைபெறுகிற பட்டமளிப்பு விழாவிலே பங்கேற்கவில்லை என்று அன்றைய உள்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அறிவித்தார்கள். இது எதை காட்டுகிறது? ஆளுநருக்கு என்று என்ன அதிகாரம் இருக்கிறது? அவர் வந்து வேந்தர் என்றால் இணைவேந்தர் பொறுப்பிலே மாநில கல்வித்துறையினுடைய அமைச்சர் இருக்கிறார், உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார். ஆளுநர் எப்படி செயல்படுகிறார் என்றால் அரசியல் சட்டம் மாநில அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளின்படிதான் அவர் செயல்பட வேண்டும். அப்ப ஆளுநரே மாநில அரசினுடைய முடிவின்படி, அரசியல் சாசனம் வகுத்திருக்கிற விதிமுறைப்படி மாநில அரசு கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை ஏற்று மாநில அரசினுடைய ஆலோசனைப்படிதான் அவர் இயங்கி உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும் என்று சொன்னால் பல்கலைக்கழகங்களுக்கு உத்தரவிடுவதற்கு இவர் யார்? கிருஷ்ணசாமி சார், நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இப்படியான ஒரு விவாதம் போய்கிட்டே இருக்கிறது. யார் துணைவேந்தரை நியமிப்பது அப்படிங்கிற ஒரு வாத பிரதிவாதங்கள். அதற்கு தீர்வு காணுகிற விதமாக யுஜிசியினுடைய வரைவறிக்கை இருக்கிறதா, இல்லை இதுதான் திட்டவட்டமான முடிவு, இல்லை இதுதான் நீங்கள் பின்பற்றணும்னு மறைமுகமாக சொல்கிற மாதிரி இருக்கிறதா? நீங்கள் கேட்ட முதல் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றம் எடுத்திருக்கிறது. சரி, துணைவேந்தர்களை நியமிக்கும் உரிமை தமிழ்நாடு அரசுக்கே இருக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே மக்களால் முதலமைச்சரே இருக்க வேண்டும் என்றும் சட்டமன்றம் சொல்லியிருக்கு. சட்டமன்றம் தான் உயர்ந்த அதிகாரம் கொண்ட அமைப்பு. யுஜிசி வெறும் ஆலோசனை சொல்லக்கூடியதும் நிதி வழங்கக்கூடிய நிறுவனம் தான். அது மாநில அரசுக்கு கட்டளையில் இட முடியாது. இந்த முயற்சியில் மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் பொன்முடி அவர்களும் இப்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோவி செழியன் அவர்களும் முதலமைச்சரின் துணை முதலமைச்சரின் ஆலோசனை பெற்று உயர்கல்வியின் தரங்களை உயர்த்துவதற்கும் துணைவேந்தர் நியமனத்தில் உயரிய உரிமைகளை பெற்றுத்தருவதற்கும் முயற்சி செய்கிறாங்க. இருந்தாலும் 8 பல்கலைக்கழகங்களில் இப்போ துணைவேந்தர் இல்லை. இன்னும் ஓரிரு மாதங்களில் இன்னும் 3 பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் போயிடும். 13ல் 8 இல்லை, 13ல் 8 இல்லை, அடுத்து 3 சீக்கிரம் போயிடும். ஓகே. அப்போ ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே துணைவேந்தர் நிலை உருவாகிற வரைக்கும் கவர்னர் திட்டமிட்டு காத்திருப்பது என்பது ஒரு உள்நோக்கம் உள்ளது. சரி, இந்த இடத்துல இதற்கு முன்பு இருந்த முறை மாண்புமிகு முன்னாள் துணைவேந்தர் ஐயா, நான் மிகவும் மதிக்கும் சபாபதி மோகன் ஐயா அந்த கட்டமைப்பதெல்லாம் சொல்லிட்டாங்க, சிறப்பாக சொன்னாங்க. செந்தமிழன் ஐயாவும் சிறப்பாக சொன்னாங்க. அதனால் திருப்பி சொல்லாமல் சொல்கிறேன். ஏற்கனவே சர்ச் கமிட்டி நியமிக்கப்பட்ட முறையை மாற்றி, அப்போ மாநில அரசு தான் சர்ச் கமிட்டி நியமித்தது. இப்போ மத்திய அரசின் வழிகாட்டின்படி கவர்னரே சர்ச் கமிட்டி நியமிக்கலாம்னு சொல்லும்போது சர்ச் கமிட்டி நியமிக்க மாநில அரசுக்கு இருந்த உரிமையையே யூஜிசி எடுத்துக்கொண்டு அதை கவர்னரிடம் கொடுப்பது மாதிரி போகிறதுங்கிறது நல்லா இல்லை. இன்னொரு இடத்துல ஒரு அதாவது என்னென்னா, ஏற்கனவே இருந்த 3 பிரதிநிதிகளோட யூஜிசி பிரதிநிதியை சேர்க்கலாம், 4வது பேரை போடலான்னு சொல்லி இவர் சொன்னார்ல, இதை யூஜிசி ஏற்றுக்கல. ஓகே, மாநில அரசாங்கத்தோட ஆளே வேண்டாம் அப்படின்னு யூஜிசி சொல்லுது. மாநில அரசாங்கத்தில் வேண்டாம் என்பது சொல்லுது மேல கவர்னர் சொல்லக்கூடிய மேல 4 பேர் கொண்ட கமிட்டி வேண்டாம், 3 பேர் கொண்ட கமிட்டி தான் ஏற்கனவே மாநில அரசு சொன்னதான் இப்ப யூஜிசி சொல்லியிருக்கு. எனவே கவர்னர் சொன்ன 4 பேர் நியமிக்க முறையை யூஜிசியே ஒத்துக்கல. இது ஒரு தவறான ஏற்கவில்லை. அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான கருத்து சொல்றேன். முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா முதலமைச்சர் இருந்த காலத்தில் தமிழ்நாடு அளவில் உள்ள அறிஞர்களை, விஞ்ஞானிகளை தேடி தேடி கண்டுபிடித்து கவர்னரின் ஒத்துழைப்போடு டாக்டர் மூவா, டாக்டர் சீபா, பொற்கோ, பொன்னவைக்கோ, டாக்டர் சாதிக், டாக்டர் தங்கராஜ், சபாபதி மோகன் ஐயா போன்ற சிறந்த கல்வியாளர்களை, தமிழ்நாட்டின் அருமை தெரிந்த கல்வியாளர்களை நியமித்தாங்க. ஆனால் இப்போ செந்தமிழன் ஐயா சொன்ன மாதிரி சட்டக்கல்வி பல்கலைக்கழகத்துக்கு தமிழே தெரியாத RSS பிஜேபிக்காரர் ஒருத்தரை கொண்டாந்து கவர்னர் நியமிக்கிறாரு. அப்போ தமிழ் பண்பாட்டை, தமிழ் கலாச்சாரத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் இதற்கு மாறாக செயல்படக்கூடிய ஒரு ஆளை கொண்டாந்து போடும்போது அது தமிழகத்தின் வளர்ச்சியை பாதிக்கிறது என்ற ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த இடத்துல யூஜிசி வெளியிட்ட கருத்தை சொல்கிறாங்க. அந்த யூஜிசி வெளியிட்டுக்கிற ஆணை இதுதான். சரி, நான் டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதற்கு உரிய அருமையான பதிலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இதில் தமிழக அரசுக்கு இருந்த உரிமையை பறிக்கக்கூடிய செயலாக அந்த சர்ச் கமிட்டியை நியமிப்பதே
என்ன ஆல் இண்டியா லெவலில் விளம்பரம் கொடுக்கணுமா? ஓகே. ஒரு மாநிலத்துக்கான துணைவேந்தர் நியமிப்பதற்கு மாநில அறிஞர்கள் சேர்த்தா கேட்டால் போதும். அகில இந்திய அளவுக்கு துணைவேந்தர்களுக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்புறம் அந்த சான்சலர் அல்லது விசிட்டர்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில், அவங்க போடுறதா சர்ச் கமிட்டி அவங்க தான் நியமிக்கணும்னு சொல்கிறாங்க. தலைவரே அவங்க தான். அப்போ சர்ச் கமிட்டி நியமிக்கும் உரிமை மாநில அரசிடமிருந்து யூஜிசி அதை எடுத்து கவர்னர்கிட்ட கொடுப்பது, இதுவே மாநில அரசின் உரிமையை பறிப்பதோடு மட்டுமல்ல, மக்கள் கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர் விட்டுட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்களை நியமிப்பதும், அப்புறம் கல்வியாளரே இல்லாத ஒருவர். அதில் இதுக்கு மாறா இது என்ன பாதிப்புனாயா, அஃபிலியேட்டட் காலேஜில் உள்ள மாணவர்கள், சரி, யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜில் மாணவருடைய பட்டமளிப்பு விழா பாதிக்கும், அவர் வேலை வாய்ப்பு செல்லக்கூடிய சூழ்நிலை பாதிக்கும். கவர்னர் ஏதோ லேசாக நினைச்சிட்டு இருக்கிறாரு. இதனுடைய பாதிப்பு கல்வி வளர்ச்சியை, மாணவர் நலனை மிகப்பெரிய பாதிக்கிறது. அதை தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. கல்வியாளர்களை நியமிப்பதற்கு பதிலாக கல்வியாளர் அல்லாத அவர்களையும் துணைவேந்தரை நியமிக்கலாம் என்ற எதேச்சதிகார முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. அது அதிகார குவியலை அதிகப்படுத்துகிறது. இது தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியை பாதிக்கும். இது அரசியல் சட்டத்துக்கும் எதிரானது என்று மாண்புமிகு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிற கருத்து தான் தமிழக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கல்வி வளர்ச்சியும் உகந்த கருத்து. அதன்படிதான் செயல்பட வேண்டும். ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், யூஜிசி என்பது வெறும் சேலரி தரக்கூடிய பாடி தான். ஓகே. அது வந்து கிராண்ட், அவர் ஐயா சபாபதி மோகன் ஐயா சொன்ன மாதிரி இன்னும் அந்த பிளாக் கிராண்ட் கொடுக்கவே இல்லை. சரி, நானும் அந்த கல்வித்துறையில் இருந்திருக்கிறேன், எல்லா யூனிவர்சிட்டிஸையும் போய் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். அவர் யாரோ தேர்ந்தெடுக்கப்பட்ட 2-3 பேருக்கு ரிசர்ச் கிராண்ட் கொடுக்கறது தவிர ஒட்டுமொத்த ஆசிரியர் சம்பளத்தில் மாநில அரசின் பங்களிப்பும் இருக்கிறது. சம்பளம் மாநில அரசு கொடுக்கிறது. அப்போ மாநில அரசு நிதியில் நடக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு அதிகாரத்தை மட்டும் மத்திய அரசு எடுத்துக்கொள்வது நிச்சயமா சார். அதாவது இது பாதிக்கும். கண்டிப்பா யூஜிசியோட இந்த வரைவறிக்கை ஓரளவு நானும் படிச்சு பார்த்தேன். அதுல மெயினா அவங்க சொல்றது கல்வியில சீர்திருத்தம், ஒரு புதுமையை புகுத்தணும், எல்லாரையும் உள்ளடக்கி இருக்கணும், நெகிழ்வுத்தன்மை, இதை மையமாக வைத்துத்தான் இந்த சீர்திருத்தங்களை நாங்க பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல எதுவுமே இல்லையாங்கிற கேள்வி இருக்கு. நம்ம பேசுவோம். நான் மற்றவங்கள்ட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, அரவிந்த்சாமி, நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு அந்த சட்ட நகலை வந்து, அதாவது வரைவறிக்கையை எரிக்கவும் செய்திருக்கிறீர்கள், நீங்க எப்படி உணர்றீங்க? பொதுவாக இந்த யூஜிசியினுடைய கைட்லைன்ஸ் இது எல்லாம் எதை சார்ந்து இருக்குன்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு சாராம்சம் தான் இந்த யூஜிசியினுடைய கைட்லைன்ஸ். ஓகே. தேசிய கல்விக் கொள்கை 3 விஷயத்தை வலியுறுத்துது. நான் எல்லா விவாதங்களையும் பேசுகிறப்ப கூட்டங்களையும் சொல்கிறது தான் 3 விஷயங்கள். ஒன்று, கல்வி வந்து முழுக்க முழுக்க தனியார் மயப்படுத்துறது, வணிகமயப்படுத்துறது. ரெண்டாவது வந்து கல்வியை வந்து காவிமயப்படுத்துறது. மூணாவது வந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு வருது. இதுதான். இப்போ கல்வி வந்து ஒரு பொதுப்பட்டியலில் இருக்குது. மாநில அரசும் அதுக்கு ஆலோசனை சொல்லலாம். ஆனால் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறத மத்தியத்துவப்படுத்துறதுக்கான ஒரு வேலையை தான் மிக முக்கியமாக இந்த இதில் கைட்லைன்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த யூஜிசியில் கிட்டத்தட்ட 37-38 பக்கங்களை கொண்ட அந்த வரைவறிக்கையில் கடைசி இதில் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மிக முக்கியமானது ஆளுநரே துணைவேந்தர்களுடைய தேடல் குழுவை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கும் மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு செயலுங்கிறது தான். இப்போ மாநில உரிமைகளை ஒரு பாதுகாப்பார் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நாள் கவர்னர் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு? கிட்டத்தட்ட 8 பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாமல் பல்கலைக்கழகத்துடைய வளர்ச்சி இன்றைக்கி வந்து அமைகி இருக்குது. பல திட்டங்கள் வந்து இன்றைக்கி வந்து ப்ரொமோட் பண்ண முடியலை, அவ்வளோ சிரமங்கள் இருக்குது. ஆனால் பல்கலைக்கழக வளர்ச்சி குறித்து எந்த ஒரு அக்கறையும் செலுத்தாத இந்த ஆளுநர்கிட்ட ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் மேன்மைப்படுத்தும் பொழுது இது யாருக்கான குவியலாக மாறும்னா, முழுக்க முழுக்க தனியார் மையத்தையும் அதே போல் காவி மையத்தை புகுத்துற ஒரு ஆளாக தான் இருக்கும். குறிப்பாக ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்துத்துவ கருத்துக்களை மேலோங்கி பேசக்கூடிய ஆட்களை நியமனம் செய்கிறதுக்கான ஒரு ஆளாக தான் இன்னைக்கு கவர்னரை போட்டிருக்காங்கிறது தான் யூஜிசி சொல்லுது. நீங்கள் வந்து பாஜக ஆளாத மாநிலம், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, இந்த மாநிலங்கள்லாம் கவர்னருடைய அதிகாரத்தை யூஜிசியாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கூட வேலைகளை செய்யுது. அப்போ கவர்னர் ஒரு வேந்தருங்கிற அடிப்படையில் பல்கலைக்கழகத்தில் ஒரு சில வேலைகளை செய்கிறாரு. அப்போ அவருடைய வரம்புகளை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தணுமோ அதை யூஜிசி இன்னைக்கு வந்து ஒரு சட்ட முன்வடிவாக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. பொதுவாக 3 பேர் கொண்ட சர்ச்சிங் கமிட்டி, அதுதான் கவர்மெண்ட் நேமனி ஒன்று, கவர்னர் நேமனி ஒன்று, செனட் சிண்டிகேட் மெம்பர் அதோட நேமனி, மொத்தம் 3 பேர் தான். ஏற்கனவே கடந்த காலத்தில் சர்ச்சிங் கமிட்டி இருக்கும். 4வது நபராக ஆளுநர் வந்து யூஜிசி மெம்பரை சேர்க்கணும்னு சொன்னாங்க. அதை தமிழ்நாடு அரசு எதிர்த்து பல்கலைக்கழக துணை விதி சட்டம், அதே போல் பல்கலைக்கழகத்துக்கான தமிழ்நாடுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின்படி தான் நாங்கள் வந்து சர்ச்சிங் கமிட்டி தேர்வு பண்ணியிருக்கோன்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் வந்து அறிவித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு முதல் கட்டமாக ஒரு சர்ச்சிங் கமிட்டி அமைக்கிறார். அந்த கமிட்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் வந்து 4வது நபரை நீங்கள் யூஜிசியை நீங்கள் இணைக்கணும், இல்லைன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வரம்புகள்லாம் மீறி பண்ணுறாரு. அப்போ ஏற்கனவே அவரோட ஒரு நாமினி இருக்குது. 3 பேர் தேடல் குழுவில் இருக்கும் பொழுது
அவங்க சர்ச்சிங் கமிட்டி கொடுத்துட்டா கவர்னர் தான் துணைவேந்தர் நியமனம் செய்வார், அதுதான் வழக்கம். ஆனால் அதற்கெல்லாம் மாறாக இப்போ யூஜிசியை ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொடுத்துருக்கு. ஐயா பேசுகிறப்ப சொன்னாங்களே இந்த 3 பேர் தான் சொன்னாங்களே, இந்த 3 பேர் இருந்தாலும் மாநில அரசு உரிமை இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கு. மாநில உரிமைங்கிறது கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. நீங்க அந்த யூஜி அதே போல வந்து துணைவேந்தருக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே, அப்ப தனியார் கம்பெனியினுடைய முதலாளிகள், வல்லுநர்கள், பொதுத்துறை நிறுவனத்தினுடைய வல்லுநர்கள் இப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? பிஜேபி கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. இன்னைக்கு அவங்களாம் ஆர்எஸ்எஸ் போன்ற தனிநபர், இங்க பாருங்க தனிநபர் அறிவார்ந்தவர்கள் சொல்றாங்க. யார் அந்த அறிவார்ந்தவர்கள்? அந்த கேள்வி எழுதுல. அப்ப ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்துத்துவ கருத்துக்கள் பேசக்கூடிய ஒரு ஆளை இவர்களாவே தான் தோன்றித்தனமா இன்னைக்கு வந்து அனுமதிச்சு ஒரு துணைவேந்தரா நியமனம் செய்யறதுக்கான உரிமைகளை இந்த யூஜிசி. நீங்க சொல்ற அந்த விமர்சனத்தை நம்ம இப்படி வைக்கலாம். அவங்க கொண்டு வந்திருக்க அந்த வரை விதிகளின் படி நான் சாற்ற கூட படிச்சு காமிச்சேன். புதுமை, உள்ளடக்கம், தொழில்நுட்ப ரீதியாக இப்படின்னு பல்வேறு வகைகள்ல அவங்க வந்து வாய்ப்படுத்துறாங்க. அப்ப கல்வியாளர் மட்டுமே அல்லாம ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்ல ஒர்க் பண்றவங்க, பொதுத்துறை நிர்வகித்தவங்க, இன்னொன்று தொழில்நுட்ப ரீதியாக இருக்கிறவங்க கூட, ஒரு பெரிய துறை சார்ந்த நிறுவனங்கள் இருக்கிறவங்க கூட வரலாம். பல்கலைக்கழகத்துக்கு ஒரு இது இருக்குல்ல, பல்கலைக்கழகத்துக்கு கடந்த காலத்துல ஒரு துணைவேந்தர் வரும்னா 10 ஆண்டுகள் பேராசிரியரா பணியாற்றணும். அதே போல பன்னாட்டு கருத்தரங்கத்துல 3 முறை பங்கேற்கணும். அதே போல சில இவங்களோட ரிசர்ச்சஸ் வந்து பல உலக நாடுகள்ல, பல பல்கலைக்கழகங்கள்ல இவங்களுடைய ரிசர்ச் வந்து அங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். இப்படிலாம் ஒரு ரூல்ஸ் இருக்கு. அப்பதானே பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் ஒரு பல்கலைக்கழகத்தை வழிநடத்தணும்னா அந்த துணைவேந்தருக்கு குறைந்தபட்சம் பல்கலைக்கழகத்தோட அனுபவம் குறித்தும், கல்வி குறித்து, அக்கறை குறித்து, இந்த ரிசர்ச் குறித்துலாம் தெரியணும்ல. அப்ப அவர்கள் போன்ற ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு பிரைவேட் செக்டார்ல இருந்து ஒரு ஆளை நான் கொண்டு வந்து ஒப்பன்னு சொன்னா இந்த கல்வி முழுக்க 2000 ஆண்டுகளுக்கு திரும்ப பின்னுக்கு தான் போவோம். வணிக மயத்தை ஊக்குவிக்கும், காவி மையத்தை திணிக்குங்கிறத நம்ம சொல்றோம். அதோட துணைவேந்தர் நியமனத்தோட சேர்த்து இன்னொன்று கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெட் எக்ஸாம்ல வந்து நீ கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்க பிஹெச்டி முடிச்சிருந்தா எடுக்கணும்னு சொல்லி இருந்திருக்குன்னா, இப்போ வந்து நீங்க வந்து மேக்ஸ்ல எம்ஏ முடிச்சிருந்தாலே நீங்க கெமிஸ்ட்ரி பாடத்தையும் எடுக்கலாம், ப்ரொஃபஸருக்கு, உதவி பேராசிரியருக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனா நீங்க நெட் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்கு. இந்த நெட் எக்ஸாம் ஒழுங்கா நடக்குதா? இந்த எக்ஸாம் நடத்துறது யாரு? NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த தேர்வு முகாமை யார் கையில இருக்கு? இன்னைக்கு ஒன்றிய அரசு, RSS கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப இந்த தேர்வு வந்து பல இடங்கள்ல குளறுபடியா தான் நடக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், இது மாதிரியான எல்லா இடங்களும் NTA குளறுபடி வடநாடுகள், வட மாநிலங்கள்ல பல இடங்கள்ல பணத்தை கொடுத்தா யாருனாலும் பாஸ் நிச்சயமா. அப்போ நீங்க சொல்றதனுடைய அடிப்படையில கல்வி நிறுவனம் என்பது வேறு, தொழில் நிறுவனம் என்பது வேறு. இது ரெண்டுமே வந்து நேரடியா நீங்க எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுங்கிறது தான். இதை நம்ம பேசுகிற போது ஒரே விஷயம் தான் ஞாபகம் வருது. ஒன்றிய அரசுடைய முக்கியமான துறைகள்ல நேரடியாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட் முக்கியமான செயலாளர்களுக்கு ஈக்குவலா பல பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி தான் இருக்குதுங்கிறது நம்ம ஒட்டுணைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சவாதி மோகன் சார், 2வது சுற்றுல 2 கேள்விக்கான விடையை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். ஏற்கனவே ஒன்று கேட்டதுதான். அதாவது அப்ப தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்தின்படி இந்த வரைவு அறிக்கை ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2வது, கல்வியாளர்கள் அப்படின்னு மட்டும் அல்லாம வேறு ஒரு துறைகளில் அனுபவம் வாய்ந்தவர்களும் கூட துணைவேந்தர்களாக வரலாம் அப்படிங்கிறத ஒரு முன்னாள் துணைவேந்தரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்ன கொடுமைன்னா யூஜிசியே சொல்லியிருக்கு. சரி, யூஜிசி என்ன சொல்லியிருக்குன்னா, இப்ப நாங்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் வந்து ஒரு 100 பேர் போடுறாங்கன்னு வச்சுங்க, இந்த 100 அப்ளிகேஷன்ல ஒரு 10 அப்ளிகேஷன் தான் செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி தெரியுங்களா? யூஜிசியினுடைய ரூல்ஸை வச்சுதான். யூஜிசி ரூல்ஸ்ல என்ன இருக்கணும்னா, முதல்ல 10 வருஷம் ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கணும். இப்ப எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில பல பேர் எல்லாம் பேரான்னு போட்டுக்கிறாங்க. எல்லாம் பேராகிராஃப் ப்ரொஃபஸர் கிடையாது சார். காலேஜ்ல ப்ரொஃபஸர்ங்கிற போஸ்டே கிடையாது. பிரின்சிபாலா இருக்கலாம். என்ன பிரின்சிபால்னா கிரேட் 1 பிரின்சிபாலா இருக்கலாம், இல்ல யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா இருக்கலாம். இது நான் சொல்லல, தமிழ்நாடு அரசு சொல்லல, யூஜிசி சொல்லுது. யூஜிசி சொல்றது 10 வருஷம். இப்ப நான் வந்து என்கிட்ட 10 பேர் PhD வாங்கியிருக்கான்னா அந்த 10 பேர் வாங்கினா கூட 5 பேருக்கு 25 மார்க்கு. நான் 40 பேப்பர் போட்டிருக்கேன்னா 10 பேப்பருக்கு 20 மார்க்கு. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்குவாங்க. அப்படி போட்டு மார்க்கை கூட்டி ஒரு 10 பேர் கொண்டு வருவாங்க. அந்த 10 பேர்ல இருந்து இந்த குழு மறுபடியும் நேர்முக தேர்வு நடத்தும். இந்த நேர்முக தேர்வுல சார் உங்களுடைய சேலஞ்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி நீங்க யூனிவர்சிட்டி கொண்டு வருவீங்கன்னு கேட்பாங்க. அதுல நீங்க வந்து 3 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 3 பேரை தான் நீங்க வந்து அனுப்புவாங்க. இந்த 3 பேரை தேர்ந்தெடுக்கிற பொழுது முதலமைச்சர், கல்வி அமைச்சர், கவர்னருடைய செயலர் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த 3 பேரை தேர்ந்தெடுத்து அதற்கு பிறகுதான் போகும். இதையெல்லாம் சொல்லிட்டு நீங்க எங்கோ இருக்கிற ஒரு பேங்க்ல ரிட்டையர் ஆனவங்க
அல்லது நம்முடைய இப்ப கவர்னர் இருக்காரு, இப்ப கவர்னரையே கூட விசியா போட்டாலும் போடலாம். வயசு 80 வயசு வரைக்கும் விசியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்.என். ரவியை கூட போட்டாலும் போடலாம், சொல்ல முடியாது. நீங்க என்ன கொடுமைகள். நீங்க இந்த 10 வருஷம் தம்பி செந்தில் சொன்னார் பாருங்க, நீங்க நான் விசியா இருக்கிறப்ப கவர்னர் பேசினாரு, 5 நிமிஷம் பேசுவாரு, ப்ரோ சான்சலர் பேசுவாரு. கல்வி அமைச்சருக்கு தானே சார் தெரியும் அந்த பொன்முடி. யார் கல்வி அமைச்சரா இருந்தாலும் இந்த பல்கலைக்கழகம் நம்ம பல்கலைக்கழகம், கல்வி அமைச்சருக்கு அந்த மாவட்ட மாணவர்களை பத்தி தெரியும், கல்வியை பத்தி தெரியும், சிலபஸ் பத்தி தெரியும், மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாங்க. அப்ப கல்வி அமைச்சர் பொன்முடி பேசுவாரு. அதுக்கப்புறம் இப்ப மதிப்பிற்குரிய மாண்புமை கணேசன் அவர்கள் பேசணும். இப்படித்தான் இருந்தது. கவர்னர் பேசுவாரு, அதுக்கப்புறம் ப்ரோ சான்சலர் பேசுவாரு, ஸ்பெஷல் இன்வைட்டி இந்த கான்வெகேஷனுக்காக ஒருத்தர் கூப்பிடணும். அதுல ஐயா பேராசிரியர் அன்பழகன் ஐயா அவங்க எல்லாம் பேசினாங்க, இப்படியெல்லாம் பேசினாங்க. இப்ப என்னன்னா ப்ரோ சான்சலர் will bless the gatherings. என்ன blessing? ஆசீர்வாதம் பண்ணுவாரு. கல்வி அமைச்சர் அங்கிருந்து வந்து இன்விடேஷன் பாருங்களேன், கல்வி அமைச்சர் ஆசீர்வாதம் பண்றதுக்கா சார் இது எங்க யூனிவர்சிட்டி, எங்க ப்ரோ சான்சலர், எங்க எஜுகேஷன் மினிஸ்டர், எங்க பிள்ளைக்கு இன்னைக்கு இருக்கிற செழியன் அவர்கள், இன்னைக்கு இருக்கிற மாண்புமை செழியன் பேசணும், அவர் அறிவுரை சொல்லணும், அவர் கருத்துக்கள் சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. இல்ல நிச்சயமா இங்க பாஜக காரர் ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்டிருப்பாரு. நீங்க எல்லாமே எங்க எங்கன்றீங்க, நாம் நம்மளதுன்னு சொல்றோம், அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு கேட்பார். எது நம்மளதுங்க? அதாவதுங்க நீங்க கொடுமை என்னன்னா ஆளுநர் இருக்கிறது, நீங்க வந்து இது ரொம்ப அத்துமீறல், இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. நீங்க எப்படி ஏத்துக்க முடியும்? அதாவது ஒரு யூனிவர்சிட்டி எப்படி உருவாக்குறாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆக்ட் படி ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இல்ல, ஸ்டேட் யூனிவர்சிட்டி. பார்லிமெண்ட்ல ஆக்ட் போட்டீங்கன்னா அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. நீங்க டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகமாக கருதப்படுவது வந்து நீங்க வந்து மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் சொல்லிக்கலாம். நீங்க இந்த லா இருக்கு பாருங்க, இந்த லா என்பது சட்டமன்றத்துல சொல்லி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஆக்ட், மனோன்மணியத்துக்கு ஒரு ஆக்ட். நம்ம யூனிவர்சிட்டில எல்லா ஆக்டும் வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய அந்த நிர்வாகம் என்பது அந்த ஆக்ட பொறுத்து தான் இருக்கு. அதுல எப்படி நீங்க வந்து அந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணாம எப்படி இந்த யூஜிசியை வச்சுக்கிடுங்க போனா போகுது இவரையும் சேர்த்துக்கிடுங்க, என்னங்க இது விளையாட்டு? 3 பேர்ல இவரையும் சேர்த்துக்கிட்டு நீங்க போடுங்கன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். நீங்க நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் தான் முதல்ல இருந்தது, தம்பி செந்தில் சொன்னாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி ஐயா டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தான் முதல்ல 48-49 நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் கொண்டு வந்து அதனுடைய பரிந்துரையில யூஜிசி வருது. நீங்க யூஜிசி வந்து பரிந்துரை தான் செய்யலாம். சரி சார் விடுங்க சார் யூஜிசி, நீங்க என்ன இப்ப நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா பல பேப்பர்ல டிகிரியே செல்லாது. அது எப்படி டிகிரி செல்லாது சார்? டிகிரி செல்லாது யூனிவர்சிட்டி சிண்டிகேட் டிசைட் பண்ணி கான்வெகேஷன்ல வச்சு நாம டிகிரி கொடுக்கிறோம். யூஜிசி இல்லன்னா டிகிரி செல்லாதா? அப்ப வெளி மாநிலங்கள்ல இருந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டில இருந்து யார் வந்தாலும் இங்க சொல்லாங்க நாம சொல்ல மாட்டோமா? இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகள். இது வந்து சும்மா போயிட்டு இருக்கிறது வந்து குழப்பம்தான். இது நிச்சயமா சார் அப்ப ஒரு தீர்வு அல்ல, இது வந்து ஒரு சிக்கல்களை தான் ஏற்படுத்துது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் அப்போ புரிஞ்சுக்கிறேன். யூஜிசி இல்ல முடிச்சிடுறேன். யூஜிசி என்பது நிதி உரிமையை ஆழ குழி தோண்டி புதைச்சிச்சு. நீங்க எந்த யூனிவர்சிட்டி வீசி வேணாலும் கேளுங்க, நீங்க இருக்கிற நீங்க நெறியாளர் எல்லாம் மற்றவங்க கூட கேட்டு பாருங்க, ஒருத்தருக்கும் பிளாக் கிராண்ட் கிடையாது. யூஜிசி இருந்து மைனர் ப்ராஜெக்ட் கிடையாது, மேஜர் ப்ராஜெக்ட் கிடையாது. தொலைதூர கல்வியில நீங்க வந்து கொண்டு போய் தொலைதூர கல்விக்கும் கரஸ்பாண்டன்ஸ்ல எம்ஏ ஹிஸ்டரி படிக்கிறதுக்கும் 3.26 நாக்ல வாங்குறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? அந்த 3.26 வாங்கணும்னா அவ்வளவு தூரத்துக்கு ரிசர்ச் பண்ணணும். இப்ப ரிசர்ச் பண்றதுக்கு என்ன வேணும்? ப்ராஜெக்ட் வேணும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணும்? யூஜிசியினுடைய நிதி வேணும். நீங்க ஒரு 2 கோடி கொடுத்தீங்கன்னா தான் அவன் ஒரு 40 லட்சம் ரூபாயில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குவான். போய் பாருங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஐஐடில சார், நான் என் பிஹெச்டிக்கு 40 முறை பெங்களூர் போயிருக்கேன். ஏன் தெரியுமா? நான் செய்யற காம்பவுண்டுக்கெல்லாம் ஸ்பெக்ட்ரம் எடுக்கணும்னா நம்ம ஊர்ல அங்க இடம் கிடையாது, பெங்களூர் போய் தான் அதை எடுக்கணும். நீங்க ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா நான் 40 லட்சம் ரூபாய்க்கு நானே ஒரு ஸ்பெக்ட்ரம் இங்க எடுப்பேன். அப்ப நிதி தர மாட்டீங்க, ப்ராஜெக்ட் தர மாட்டீங்க, ரிசர்ச்ச வளர விட மாட்டீங்க, தொலைதூர கல்வியை வளர விட மாட்டீங்க, ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. ஒரு ஆளை மட்டும் நீங்க வச்சுக்கிடுங்க. அதுவும் அந்த ஆள் எப்படின்னா
யாராவது ஒரு வங்கியில ரிட்டையர் ஆனவரு அல்லது ஐஏஎஸ்ல ஓய்வு பெற்றவரு ஆளுநர் ரவி மாதிரி RSS காரரை வச்சீங்கன்னு சொன்னா என்ன சார்? நிச்சயமா சார், நீங்க பேசும்போதே அந்த வழியை புரிஞ்சுக்க முடிகிறது. ஒரு 10 வருஷம் அதுவும் துணைவேந்தருங்கிற அந்த பொறுப்புக்கு நகண்டு வருகிற போது எவ்வளவு விஷயங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். நேரடியா நீங்க யாருக்கோ அப்படியே வச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது அது கல்வியாளர்கள்லாம் இன்றைக்கு எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க அப்படிங்கிறத உங்களுடைய பேச்சின் வாயிலாக நான் உணர்றேன். செந்தில் சார், அதாவது இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் மாநில அரசை சிறுமைப்படுத்துகிறது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நிரந்தர தீர்வு என்ன? ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தான் வேந்தரா இருக்கணும்னு ஒரு சட்ட மசோதா தயார் செய்து அமைச்சா அதை கவர்னர் கிடப்புல போட்டிருக்கிறார். எது நிரந்தர தீர்வா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மோடி அரசு துணைவேந்தர்கள் நியமனங்களில் ஆளுநருக்கு அதிக அதிகாரங்களை வழங்குவதற்கு UGC மூலமாக இந்த புதிய விதிமுறைகளை கொண்டு வந்ததற்கு காரணமே தமிழ்நாடு சட்டமன்றத்திலே துணைவேந்தர்களை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரத்தை மாநில அரசே எடுத்துக்கொள்ளும் என்று ஒரு சட்ட முன்வரவை தயார் செய்து அனுப்பினார்கள். அனுமதி வழங்கவில்லை, கிடப்பில் போட்டு விட்டார். முதலமைச்சரை வேந்தராக இருப்பார் என்று அந்த பிரிவுகள் சொல்லப்பட்டதையும் ஆளுநர் தனக்கு எதிரானதாக கருதி அதை கிடப்பில் போட்டு விட்டார். இதே நிலைமை பக்கத்தில் இருக்கிற கேரளாவிலே ஆரிஃப் முகமது கான் கவர்னராக இருந்த நேரத்திலே அங்கேயும் இதே மோதல் கேரள அரசுக்கும் ஆளுநருக்கும். 9 துணைவேந்தர்களை ஒரே நாளில் ராஜினாமா செய்யுங்கள் என்று உத்தரவு போட்டார் ஆரிஃப் முகமது கான். ஆனால் உயர்நீதிமன்றத்திலே போய் கேரள உயர்நீதிமன்றத்திலே போய் அவர்கள் தடை வாங்கினார்கள். அங்கேயும் கேரள சட்டமன்றத்திலேயும் துணைவேந்தர்களை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு என்று சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பினார்கள். ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அனுமதி தரவில்லை. இதே போலதான் மேற்கு வங்காளத்திலே நடந்தது. ஆளுநருக்கும் மம்தா பானர்ஜிக்கும் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கும் ஏற்பட்ட மோதல். இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் அங்கே ஆளுநராக இருந்த நேரத்திலே இதே போல துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய சட்டத்திற்கு அவர் அனுமதி கொடுக்கவில்லை. மோதல் ஏற்பட்டது. இவர்கள் ஏன் பல்கலைக்கழகங்களை முழு அளவு தங்கள் கட்டுப்பாட்டில் வெறும் நிர்வாக ரீதியாக அல்ல, எந்த நோக்கத்துக்காக NEP 2020 தேசிய கல்விக் கொள்கை 2020 இவர்கள் வடிவமைத்து அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும் என்கிற வேகத்தோடு வெறியோடு மாநில அரசாங்கங்கள் அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே ஆதிக்கம் செலுத்தி அந்த NEP கொள்கையை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை என்பது அடிப்படையிலே ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே கல்வி என்பதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அடித்தளம் அமைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. சரி, 2023 ஜூன் 5ஆம் தேதி உதகமண்டலத்துல அங்கே இருக்கக்கூடிய ராஜ்பவனிலே ஒரு மாநாட்டை, துணைவேந்தர்கள் மாநாட்டை RN ரவி நடத்தினார். அந்த மாநாடு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உயர்கல்வித்துறையினுடைய அனுமதியோடோ அல்லது அவர்களுக்கு தகவல் கொடுத்தோ நடைபெறவில்லை. ஆனால் வேந்தர் என்ற முறையில அவர் அழைப்பு கொடுத்து எல்லாரையும் அழைத்து வேந்தர்களை, துணைவேந்தர்களை எல்லாம் அழைத்து மாநாடு போட்டு அந்த மாநாட்டை தொடங்கி வைத்து மாநாட்டினுடைய பொருள் என்ன என்று பேசுகிற பொழுது ஆளுநருடைய முதன்மை செயலாளர் ஆனந்தராவ் பட்டேல் அவர் பேசுகிற பொழுது என்ன சொன்னார் என்றால், உயர்கல்வி நிலையங்களில் பாட புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்ப்பது ஒன்று. இரண்டாவது, தேசிய கல்விக் கொள்கையை பல்வேறு நிலைகளில் பல்கலைக்கழகங்களிலே உடனடியாக செயல்படுத்துவது. மாநில அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை. NEP 2020 நடைமுறைப்படுத்த முடியாது என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டு நீதிபதி முருகேசன் தலைமையிலே இவர்கள் தனி குழுவை மாநிலங்களுக்கான, எங்கள் மாநிலத்துக்கான கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்காக குழு அமைத்து விட்டார்கள். அவர்கள் பரிந்துரை தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கவர்னர் ஒரு துணைவேந்தர்கள் மாநாடு போட்டு அந்த மாநாட்டிலே தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல்கலைக்கழகங்களுக்கு உத்தரவிடுகிறார் என்று சொன்னால், நேரடியாக ஆளுநர்கள் மூலம் கல்வி, உயர்கல்விக் கொள்கையிலே உயர்கல்வி நிறுவனங்களிலே தலையிட்டு டேக்கன் ஓவர் செய்வதற்கு, எடுத்துக்கொள்வதற்கு ஒன்றிய அரசு ஆளுநருக்கு இந்த அதிகாரங்களை தந்திருக்கிறது. எனவேதான் முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள்.
இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வெறுமனே மாநில உரிமையை பறிக்கிறார் என்று மட்டும் கிடையாது. எந்த இந்து ராஷ்டிரா செயல் திட்டத்தை அவர்கள் வகுத்திருக்கிறார்களோ, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், இதை நடைமுறைப்படுத்துவதற்கு பல்கலைக்கழகங்களை பயன்படுத்த துடிக்கிறார்கள். இதுதான் ஜெர்மனியிலே ஹிட்லரிசம். ஹிட்லர் பண்ணது இதுதான், கல்வி நிறுவனங்களை கையில் எடுத்தான். இத்தாலியிலே முசோலினுடைய அரசு கல்வி நிறுவனங்களை கையில் எடுத்தது. இன்றைக்கு இவர்கள் கையில எடுத்திருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகம் மட்டுமல்ல, பாடத்திட்டத்தை நாங்களே வடிவமைப்போம் என்கிறார்கள். இதுவரையிலே பாடத்திட்டங்களை பல்கலைக்குழு, மானிய குழு வடிவமைத்திருக்கிறதா? ஏற்கனவே சட்டப்படி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், துறைசார் நிபுணர் குழுதான் பாடத்திட்டங்களை வடிவமைக்கும். அதை போல அகாடமிக் கவுன்சில், கல்விக்குழு, அந்த அகாடமிக் கவுன்சில் தான் என்னென்ன சிலபஸ், என்னென்ன பாடத்திட்டம் என்பதை வடிவமைக்கும். ஆனால் 2021 பல்கலைக்கழக மானிய குழு யுஜிசி 100 பக்க ஒரு வரைவு அறிக்கையை வெளியிட்டது. அதிலே பாடப்பிரிவுக்கான கரிக்குலம், சிலபஸ் நாங்கள் தான் தயாரிப்போம் என்று சொல்லி வரலாற்று பாடத்திட்டத்திற்காக ஒரு கரிக்குலத்தை தயார் செய்து அவர்கள் வெளியிட்டார்கள். அதிலே முழுக்க முழுக்க இந்துத்துவ செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பாடத்திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள், வரலாற்று துறை மட்டும். இது காரணம் என்னவென்று சொன்னால், மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய, உங்களுடைய ஆட்சியினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய RSS உடைய திட்டம். எனவே மாநிலங்களுடைய தனித்தன்மை கூடாது, மாநிலங்களுடைய மொழி அடையாளம் கூடாது, மாநிலங்களினுடைய தனித்தன்மை கூடாது, நம்முடைய கலாச்சார நாகரிக அடையாளம் கூடாது. எல்லாவற்றையும் போட்டு ஏறி மிதித்து ஒரே நாடு, இது இந்துத்துவ நாடு என்று அறிவிப்பதற்கு, இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பதற்கு எல்லா வகையிலையும் முயற்சிக்கிறார்கள். அதிலே கல்வியில் தமிழ்நாடு உயர்ந்தோங்கி இருக்கிறது. நிச்சயமா சார். அப்ப அவங்களுடைய உள்நோக்கம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா நீங்க அத சொல்றீங்க. கட்சி காலத்திலிருந்தே தமிழ்நாடு கல்வியில் உயர்ந்திருக்கிறது. எனவே அவர்கள் இந்து ராஷ்டிர செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பல்கலைக்கழகத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆளுநர் மூலம் திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். இதை ஒருபோது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். கடுமையாக எதிர்ப்போம். ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் மட்டுமல்ல, ஆளுநரே தேவையில்லை என்று ஒரு நேரத்திலே எங்கே மம்தா பானர்ஜி ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதை போல, டெல்லியிலே கெஜ்ரிவால் நடத்தியதை போல ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே நுழைந்து போராட வேண்டிய நிலையை மத்திய அரசு ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். நிச்சயமா சார், அதற்கான சூழலை அவர்களே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். கிருஷ்ணசாமி சார், ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டதுதான், ஒரு சீர்திருத்தம் இது அப்படின்றாங்க. நிறைவான பறவை எடுத்துக்கிறேன் 2-3 நிமிடத்துக்குள்ள. இது சீர்திருத்தம் இல்லை, இது தவறை திணிக்கும் முயற்சி. ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையில் யுஜிசி என்ற அமைப்பையே கலைத்துவிட்டு வேறு அமைப்பை நியமிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது புதிய கல்விக் கொள்கை. அந்த புதிய கல்விக் கொள்கையை எடுத்து 12 துணைவேந்தர்கள் இந்த கல்விக் கொள்கை மாநிலங்களின் நலன்களை பாதிக்கும் என்று கடிதங்களை எழுதினார்கள். எனவே யுஜிசி, திரும்பவும் சொல்கிறேன், அது ஒரு கைட்லைன்ஸ் பாடி தான், ஃபைனான்ஸ் பாடி தான். எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் தான். சட்டமன்றத்துக்கு தான் எல்லா அதிகாரங்களும் இருக்குது. இந்த ஆலோசனையை அரசு ஏற்கலாம், ஏற்க மறுக்கலாம். சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிற அறிக்கையின் அடிப்படையிலே மிக தெளிவாக சொல்லியிருக்க அடிப்படையில் சட்டமன்றத்தை கூட்டி சரியான முடிவை முதலமைச்சர் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அது அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். ஏற்கனவே சென்னை தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்த துணைவேந்தர், வட இந்திய ஆதரவாளர், RSS பிஜேபி ஆதரவாளர், பனாரஸில் இருந்து ஒரு சட்டை அணியாத சாமியாரை அழைத்து கொண்டு வந்து வேதங்கள் சொல்லும் வாழ்வியல் முறை என்று ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து இதற்கு வந்தே தீர வேண்டும் என்று அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாய உத்தரவை பிறப்பித்து அழைத்த பொழுது அது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அது உடனடியாக அரசின் கவனத்துக்கு கொண்டு சொல்லப்பட்டு இப்படி கல்வி காவிமயமாக்கும் நேரடி முயற்சிகளை தடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த முயற்சியின்படி சொல்லக்கூடிய கருத்தில் அது அதிகமாகும். இன்னொரு முக்கியமான கருத்து, 10 ஆண்டு ப்ரொஃபஸராக இருக்கணும், இத்தனை ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்கணும், இத்தனை புத்தகங்கள் எழுதினவங்க தான் துணைவேந்தர் ஆக முடியும்னு சொல்லி விதிமுறை இருக்குது ஏற்கனவே. ஆனால் இப்பொழுது சர்ச் கமிட்டிலையும் பிரைவேட் கம்பெனியுடைய டைரக்டர் போடலாம், வைஸ் சான்சலராகவும் கல்வியாளர் இல்லாதவரை போடலாம்னா 10 ஆண்டு ப்ரொஃபஸர் ஸ்டேட்டஸ் இல்லாதவங்களை, ஆராய்ச்சி கட்டுரை எழுதாதவங்களை எப்படி நீங்கள் வைஸ் சான்சலராக போட முடியும்? இப்போ கல்வி முறையினுடைய அறிமுகமே இல்லாத ஒருவர் கல்வி நிறுவனத்துக்கு நியமனம் செய்யப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதற்கு அடுத்து அப்படி நியமிக்கப்பட்டால்
இப்பொழுது இருக்கும் மாநில கலாச்சாரங்கள் சார்ந்த பாடத்திட்டங்கள், மாணவர்கள் நலன் சார்ந்த பாடத்திட்டங்களை மாற்றி கவிமயமான பாடத்திட்டங்களை, வேதம் சார்ந்த பாடத்திட்டங்களை புகுத்தி மாணவர்களை ஒரு 200 வருஷம் மேலே பின்னோக்கி செல்லக்கூடிய நோக்கம் வந்துவிடும். எனவே அது கல்வி நிறுவனத்துக்கும் நல்லதல்ல, மாணவர் நலனுக்கும் நல்லதல்ல, கல்வி முறைக்கும் நல்லதல்ல. நிறைவாக தன்னாட்சி உரிமையை, கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும். இது அரசியல் சட்டத்துக்கும் எதிரான ஒன்று, மாணவர் நலனை முற்றிலும் பாதிக்கக்கூடிய ஒன்று. யுஜிசி வெறும் ஆலோசனை அமைப்பு தான், அது சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் மாநில அரசுக்கு இல்லை என்ற கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். நிச்சயம் ஆரம்பிச்சாமி, உங்களுடைய நிறைவான பார்வை. யூஜிசி மெயின் உரிமைக்கு எதிராக தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. குறிப்பாக இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவலில் அப்போ தான் நெட் எக்ஸாம் நடத்துறது அறிவிச்சிருக்கு. இங்கே இப்போ தமிழருடைய ஒரு பாரம்பரியமான ஒரு கலை விழாவாக நடத்தக்கூடிய இந்த நேரத்தில் யார் எந்த மாணவர்களால் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நெட் எக்ஸாம் அப்போ தான் வச்சுருக்கிறாங்க. அதே போல் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்காலருக்கான ஒரு டிஸ்கஷனு, அதே போல் அந்த மாணவர்களுக்கான ஒரு உரையாடல், நேர்காணல் வச்சுருக்கிறாங்க. அதுவும் அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் தான் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு யூஜிசி அவங்க கீழே இயங்கக்கூடிய எல்லா தேர்வாக இருக்கலாம், நேர்காணலாக இருக்கலாம், இது எல்லாமே ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அன்னைக்கு வைக்கிது. அப்போ ஒரு மாநில உரிமைகளை அதையும் பறிக்கக்கூடிய ஒரு அளவாக தான் இன்றைக்கி போயிட்டுருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக அதை நிறுத்தணும், தேதியை மாற்றி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி கவர்னர் பல இடங்களில் அவருடைய வரம்புகளை மீறி பல இடங்களுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறார். நீ ஒரு வேந்தர்னா யூனிவர்சிட்டிக்கான வேந்தர், யூனிவர்சிட்டியை தாண்டி பல ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே போனால் நீங்கள் சரஸ்வதி பாடத்தை வச்சு படித்தா உங்களுக்கு நல்லா படிப்பு வருங்கிறாரு. இது மாதிரியான பல அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயங்களை கவர்னர் சொல்கிறாருல, கவர்னரை தடுத்து நிறுத்துகிற இடத்துல தமிழ்நாடு அரசு முன்முயற்சி எடுக்கணுங்கிறத ஒரு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் இன்றைக்கி அந்த வரைவறிக்கை வந்த உடனடியாக இந்திய மாணவர் சங்கம் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு போராட்டத்தை நடத்தி எரிச்சிருக்கிறோம். இன்றைக்கி கூட காவல்துறை விதியை மீறி தான் திருச்சியில் ஒரு போராட்டம் எங்களுடைய அமைப்பு மாணவர்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாளை மறுதினம் அனைத்து பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாகவும் கல்லூரிகளுக்கு முன்பாகவும் இந்த வரைவறிக்கையை எரித்து ஒரு போராட்டத்தை நடத்த அறிவிச்சிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் சட்ட ரீதியாகவும் அரசியலாகவும் எதிர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கடுமையான அவங்களுடைய எதிர்ப்பை அவங்களுடைய மாணவர் அமைப்புகளோடு இணைஞ்சு அவங்க போராட்டத்தை தொடரணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அதே போல் சில இடங்களில் கவர்னருடைய ரொம்ப அதிகாரத்தினுடைய போக்கு அதிகமாகிட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்துக்கான வேலைகளை அவர் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர், மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்க தேரெழுந்தூர், அந்த அவரோட நிகழ்ச்சியில் போயிட்டு அந்த சிலைக்கு மாலை போட்டுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் ராமாயணத்தை, ராமபிராயணம் சம்மந்தமாக மதவாத கருத்துக்களை புகுத்துற அளவுக்கு ஒரு பாடத்தை நீங்கள் சேர்க்கணும், வகுப்பு எடுக்கணும், கருத்தரங்கு நடத்தணும்னு சொல்லி நேற்றைய முன்தினம் அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் தமிழ்நாடு அரசு எப்படி பார்க்குதுன்னு தெரியல. இன்றைக்கி ராமாயணம், மகாபாரதம் ஒரு புறம் இருந்தாலும் அதை இந்துத்துவ கருத்தோட ஒத்து போகிற அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப விடாமுயற்சியோடு இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்க கவர்னர். அதெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு பார்க்கணுங்கிறது. மெயின் உயர்கல்வி மீது தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தணும். அது இன்னைக்கு உயர்கல்வியில் நிச்சயமா, அதாவது நிறைய விஷயங்களை அவங்க அடுத்தடுத்த படிநிலை கொண்டு போறாங்க. ஆனா என்னன்னா, ஒரு அரசு என்று வருகிற போது ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. கண்டிப்பா உங்களுடைய நோக்கம் என்பது சரியான நோக்கம் தான். அந்த அரசாங்கம் தன்னால் முடிந்த அளவிற்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு என்ன வகைகள் இருக்கிறதோ அதை தார்மீக ரீதியாக ரொம்ப கண்ணியமாக முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நம்ம கண் கூட பார்க்கிறோம். இன்றைக்கு கூட அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எதிர்ப்பு இருக்கிறார். சகோதரி மோகன் சார், ரொம்ப சுருக்கமா நிறைவான போறேன் ப்ளீஸ். நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாப்ல தம்பி. அதாவது தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்த வேண்டும் இந்திய மாணவர் சங்கம் சொன்னாங்க. சார், பூமி பந்தில் இருக்கிற உயர்ந்த நாடுகளில் மாதம் 20 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் 60 விழுக்காடு தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் தான் அங்க இருக்காங்க. சரி, மாண்புமை கழகத்தின் தலைவர் முதல்வர் சொல்றாரு, அறிவு சக்தியாக விளம்புகிறார்கள். எனவே தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி நல்ல கவனம் செலுத்தி, முழுமையாக கவனம் செலுத்தி சிறப்பாக இருக்கிறது. எனவே அதற்கு அந்த அறிவுரை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உயர்கல்வி நிறுவனம் மிகச் சிறப்பாக இருக்கிறது, அறிவு சக்தியாக இருக்கிறது. வலியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை, வரவிடவில்லை மத குருக்களின் மேடை. இதை மட்டும் கேட்டுட்டு முடிச்சிருங்க. வறியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை, வரவிடவில்லை மத குருக்களின் மேடை. இது பாரதிதாசனுடைய முதல் பாட்டு. இந்த மத குருக்களை எடுத்துட்டு யுஜிசியின் மேடை, RSS மேடை, ஆளுநரின் மேடைன்னு போடணும். நறுக்க தொலைந்தது அந்த பீடை, நானிலம் பாய்ந்தது கல்வியின் நீரோடை. என்ன தீர்வுன்னு நெறியாளர் கேட்டீங்க. ஒரே தீர்வு, மாநில சுயாட்சி. பவள விழா மாநாட்டின் முதல்வர் முழங்கியது. துணை முதல்வர் 29 எடுத்துட்டு போய் அந்த மக்கள்கிட்ட சொன்னாரு,
நாங்க மணிக்கணக்கில் பேசினா புரியாது. ஆனால் மாண்புமை உதயநிதி சொன்னாரு, 29 தெரியுமா, ₹1 நம்மள்ட்ட பணத்தை வாங்கிட்டு 29 காசு கொடுக்கிறானே, இந்த நிதி உரிமையும் கல்வி உரிமையும் பெறுவதற்கு நாம் போராடுவோம். தமிழ்நாட்டில் உயர் கல்வி மிகச்சிறந்த இடத்தில் இருக்கிறது. அந்த வயிற்றறிச்சலில் தான் அந்த யுஜிசியும் ஆளுநரும் ஒன்றிய அரசும் செயல்படுகிறது. எனவே உயர்கல்விக்கு மிகுந்த ஆலோசனைகளை சொல்லக்கூடிய நண்பர்களை நான் பாராட்டுகிறேன். கண்டிப்பா, ரொம்ப சுருக்கமா சார், நேரம் இல்ல. மாணவர்களின் நலனில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று தம்பி சொன்ன கருத்தை முதலமைச்சர் ஏற்கனவே மாணவர் நலனில் அக்கறை கொண்டு சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று ஏற்கனவே உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் ஆல்ரெடி இஸ் ஆன் தி ட்ராக். நிச்சயமா சார், அதாவது கண்டிப்பா, அதாவது அரசு விரைவாக செயல்படுகிறது, இருந்தாலும் அவருடைய ஒரு ஆவலை சொல்கிறார் அப்படிங்கறதா. எல்லாமே தெரியாம பல இடங்களில் கவர்னர் வந்துகிட்டு இருக்காரு. அதையும் கண்டிப்பா எல்லாருமே ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் கொண்ட விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.